ஹாய், பொங்கல் அதுமா வெஜ்ஜு பண்ணோம். சரி இன்றைக்காவது நான்வெஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு 1 கேஜி சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம். பாதி வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கும் பாதி பிரியாணி பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் விரையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் அது பிரியாணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது சைடில் இந்த சிக்கனையும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். என்னென்ன சைடிஷ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் ரைத்தா, சிக்கன் ஃப்ரை பண்ணது, மயோனஸு, எக்கு, இது நாலும் தான் சைடிஷாக பண்ணது. மெயின் டிஷ் வந்து பிரியாணி தான். பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி நான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானாக எப்படி பண்ணேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மயோனஸ் எல்லாம் வச்சு சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட்டோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. மயோனஸும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.